ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய அதை பாராட்டுறாங்க. மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் அந்த படத்தை பெரிய அளவில் அங்கீகரித்து ஹபீபியை தங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு சமூகத்தின் ஒரு கதையாக அவங்க பார்க்குறாங்க. உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். நான் தேட்டரில் 2 வாட்டி பார்த்தேன் அந்த படத்தை. ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு இஸ்லாமிய கல்யாணத்துக்கு போனால் எப்படி இருப்பாங்க, இது வரைக்கும் நான் எத்தனையோ படங்களுக்கு போயிருக்கேன். எல்லாரும் வயசானவங்க, நைட் ஷோ தான் போயிருந்தேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ரீகால் பண்ண மாதிரி, பிகாஸ் எல்லா சீன்ஸுமே அந்த அளவுக்கு தத்ரூபமாக ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்க்கையில் அந்த நிலையெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுகிற அந்த முனங்கள்லாம் கேட்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். இது ஸோ ஹபீபி திரைப்படத்தை முழு கதையில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எனக்கு இதில் நிறைய காட்சிகள் பிடிச்சிருந்தது. ஏன்னா இதை நாங்கள் எழுதலை, ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த கதையை அந்த ஊரே எழுதிக்கிச்சு. ஸோ அங்கே அந்த ஊரில் அந்த கதைகள் இருந்து அதை நாங்கள் கொஞ்சம் பொறுக்கி எடுத்து சேகரித்து அந்த கதையை மாதிரி நாங்கள் ஷேப் பண்ணோமோ ஒழிஞ்சு, மற்றபடி இது என்ன சொல்ல கிரியேட் பண்ணவே இல்லை. எல்லாமே வாழ்க்கையில் நான் பார்த்த மனிதர்கள்லேருந்து, நான் பார்த்த சம்பவங்கள்லேருந்து எடுத்ததுனால அதை நான் ஒரு கேமராவில் வச்சு நான் அதை கேப்சர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது. பிழைப்பிற்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தன் கடல் தாண்டி வெளியேறும்போது அந்த அம்மா ஓதி தேய்ப்பாங்க அது ஓதி தேய்க்கக்கூடிய காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி. ஜனாசா ப்ரேயரில் எங்கள் அப்பா கொடுக்க வேண்டிய கடன் ஏதாவது இருந்தால் நான் மகனாக நான் கொடுக்குறேன், எங்கள் அப்பா ஏதாவது உங்களுக்கு காயப்படுத்தியிருந்தா சொல்லாலோ செய்யல காயப்படுத்தியிருந்தால் நான் அல்லாவுக்காக அதை நீங்கள் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு நிறைய காட்சிகள். 3 பெண்கள் இருக்காங்க, சாலிஹா அவங்க சித்தி கேரக்டரு. அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது, இதுதான் என் சந்தோஷம்னு நினச்சிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கதையில் வரக்கூடிய நிலோஃபர், அதாவது அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவன் ஆம்பளடி சேறு கண்ட இடத்துல மிதிப்பான், தண்ணி கண்ட இடத்துல கழுவான், நம்ம பொம்பளைங்க அப்படி கிடையாது, 4 சுவத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு வீடு உலகம் வாழ்க்கை எல்லாமே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அம்மா கிட்ட இருந்து அடுத்த தலைமுறையாக வரக்கூடிய ஒரு பெண் 4 சுவர் எப்படி வீடாகுங்கிற ஒரு கேள்வி. அப்புறமா ரொம்ப சுயமாக பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்ட்டின் லூதர் கிங்கையும் படிச்சுட்டு ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய கதிஜா பரிவின் கேரக்டர் எனக்காக ஏன் பேசலை அப்படிங்கிற அந்த 3 கேள்விகள் உள்ள அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதையை ஒட்டுமொத்தமாக ஹபீபி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 3 பெண்களுடைய அந்த 3 கேள்வி தான் அந்த படமே ஸோ அதனால் அந்த ஸ்பெசிஃபிக் அதை சொல்லலாம். ஹபீபி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஹபீபி என்னுடைய லைஃப்பில் இருந்து எடுத்த கதை. 2வது ஹபீபி தமிழ் சினிமாவோட முதல் முயற்சி. 2வது இன்றைக்கி நிறைய பேர் இஸ்லாமியர்கள் குறித்த பார்வையை இந்த படம் எங்களுக்கு மாற்றுது, எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய மாதிரியான இஸ்லாமியர்களாக இந்த படம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு திறப்பாக இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு ஹபீபி ஸ்பெஷல். 2வது அவள் பேர் தமிழசி, 3வது வெளித்திறன். நிறையா நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை அப்படியே பளிச்சுன்னு சார் காட்டின மாதிரி இருந்துச்சு. பிரச்சனைக்குரிய கேள்விகள் எதுவும் உங்ககிட்ட வரலையா சார் இந்த படம் வெளியான பிறகு? எதிர்பார்க்கக்கூடிய விமர்சனமும் அதே நேர்த்தியாகவும் கலையாகவும் ஒழுங்காக இருக்கணும். படைப்பு ஒரு மாதிரியாகவும் விமர்சனம் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அந்த ஒழுங்கான விமர்சனங்களே கொஞ்சம் நான் ஏற்றுக்கக்கூடிய ரிசர்ச்சுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி இந்த கதையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறைய மார்க்க அறிஞர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அப்புறமா நிறைய தெரிஞ்சவங்களை நிறைய வச்சுக்கிட்டு தான் பண்ணோம். குறிப்பாக அதோட ரைட்டர் விஎஸ் முகமது அமீன், அவர் சமரசம் பத்திரிகையுடைய பொறுப்பாசிரியர். கடையநல்லூரில் அந்த அப்பா இறந்து போனால் மகள்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு வழக்கம் கடையநல்லூரில் இருக்குது. இஸ்லாம் வழிபாடாக இருந்தாலும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்குது. நீங்கள் தேனியில் வேறையாக இருக்கும், சிவகங்கையில் வேறையாக இருக்கும், சென்னையில் வேறையாக இருக்கும், ராணிப்பேட்டையில் வேறையாக இருக்கும். அதனால் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் வீட்டில் ஜனாசாவுக்கு தண்ணி ஊற்றுற வழக்கம் இருக்குது. அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பட் அது நாங்கள் உண்மையாக இருந்தது தான் எடுத்தோம், கடையனூர் இருந்தால் எடுத்தோம். அப்புறம் வேறு சில விமர்சனங்கள் நான் அதை கண்டுக்கிறது இல்லை. நான் பொதுவாக நம்ம மனித குலம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நிற்கிதுன்னா நிறைய மாற்றங்கள் ஊடாக தான் அது வந்திருக்கு. எந்த மாற்றமே வேண்டாம் அப்படின்னா நம்ம கற்காலத்தில் நம்ம இருந்திருப்போம். முதல்ல ஃபோட்டோ வரும்போது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ ஹராம் அப்படின்னு சொன்ன மக்களே அப்புறம் ஃபோட்டோ எடுத்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போனாங்க. டிவி வரும்போது சைத்தானின் பெட்டின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் அதே சைத்தானின் பெட்டியில் தான் உட்காந்து பயான் பண்ணோம் நாங்கள். அப்புறம் இங்கிலீஷை நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் ஹராமல் வச்சுருந்தோம், அப்புறம் ஹலால் ஆக்கிட்டோம். இஸ்லாம் சினிமாவை பற்றி விவாதிச்சிருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம செய்யக்கூடிய பர்பஸ், நோக்கம், அதுதான் முக்கியமாக இருக்குது. எந்த நோக்கத்திற்காக ஒன்றை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்.
அந்த நோக்கத்தின் வழியாகத்தான் அது ஹலாலாவோ ஹராவோ மாறுது. பயன்படுத்துறது வந்து நீங்கள் அதுவே பயன்படுத்தக்கூடாதுன்னா அது எப்படின்னா, மீடியா வந்து ஹலாலாக இருக்குது, சினிமா ஹராமாக இருக்குன்னா சினிமாவே மீடியா தானே. பெண்கள் கையில் அதிகாரம் வந்துருச்சு, பெண்கள் வந்து முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. கலை பண்பாட்டு தளத்தில் பெண்களுடைய பெரிய ரோல் இருக்குது. நீங்கள் இவங்க எல்லாரையும் சேர்த்து திரும்ப 300 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போகிறதுக்கான முயற்சி செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு சில பேர் மேலே விமர்சனம் கூட. ஆனால் அவங்க ரியாக்ட் பண்ணால் அவங்க அதில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. நான் பேசாமல் இருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து தன்னுடைய பழைய காதலியை பார்க்குறாரு, அந்த காதலியும் குலாக் வாங்கி இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு துணை அமையலை. ஸோ அந்த எண்டை நாங்கள் எப்படி சார் உங்கள் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, இப்போ என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் எடுத்தது வேறு ஒரு ஜானலாக இருக்கலாம், பட் உங்கள் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதோட எண்டு எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? அது ஒரு யுக்தி. அதை என்னென்னா, நீங்கள் 2 மணி நேரம் என்கிட்ட கதையை கேட்டே இருக்கிறீங்க, சரின்னு கேட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துல நீங்கள் வந்து இல்லை இது சரியில்லைன்னு சொல்லுவீங்கல்ல, இல்லை இது இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு மைண்ட் ஒன்று சொல்லும்ல. அப்போ அந்த இடத்துல பேனா உங்ககிட்ட கொடுத்து நான் உங்கள்கிட்ட எழுத சொல்லிடுறேன். நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கங்க. நிலோஃபரோட அவன் சேரணும் அப்படின்னா நீங்கள் நிலோஃபரோட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நிலோஃபர் அவனும் சேர வேண்டாங்கிறது உங்களோட விஷயம். நான் என்னென்னா, படம் பார்த்துட்டு 2 மணி நேரம் என்னோட ஃபாலோ பண்ணி ஒரு ஆடியன்ஸை, அவங்களுடைய அறிவை நான் வேல்யூ பண்ணுறது இருக்குல்ல, அவர்களை படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை நான் வேல்யூ பண்ணுறது ஒரு விஷயமாக தான் நான் முடிவு அவங்க கையில் கொடுக்குறேன். அப்புறம் அது வந்து ஒரு காதலன் காதலியை பார்த்த எண்டாக சொல்ல முடியாது. ஆக்சுவலி அவன் வந்து வழிநடத்தப்படுறான், அவன் தேடியே போகலை. அவன் வந்து அந்த ரோடு பிளாக் ஆகுது, அங்கேருந்து ஒரு போலீஸ் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு மாற்றுப்பாதையில் போங்கங்கிறாரு. அங்கேருந்து இன்னொருத்தர், அங்கேருந்து இன்னொருத்தர்னு வழிநடத்தப்படுறது. அதாவது நமக்கு இந்த உலகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரால் கைவிடும் போது இன்னொருத்தரால் நம்ம கைகோர்க்கப்படுவோம். எந்த மனிதர்களுமே இங்கே அனாதை கிடையாது, எந்த மனிதர்களுமே கைவிடப்பட்டவர்கள் கிடையாது. அப்புறம் அவன் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழலில் அவன் வந்து வழி நடத்தப்பட்டு தான் அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட போகும்போது அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா கிட்ட சொன்ன கேள்வி இருக்கு இல்லையா, அம்மா சொன்ன கேள்வி, அதுக்கான ஒரு பதிலாக தான் அந்த கிளைமாக்ஸ் சொல்கிறான். 4 சுவர் எப்படி வீடாகும் அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அது ஹீரோ வந்து. அதுதான் ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயமா நம்ம சொல்ல போனால் வந்து, கணவன் இறந்துட்டா பெண்கள் இறந்து போயிடணும், சிதையில் ஏறி உடனே உடன்கட்டையில் இறந்து போயிடணும் சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் என்பதே ஒரு ஒப்பந்தம் தான். நீங்கள் எப்படி ஒரு வணிகத்துக்காக ஒரு ஒப்பந்தம் செய்கிறீங்களோ, அது மாதிரி ஒரு ஆண் பெண்ணோடையும் ஒரு பெண் ஒரு ஆணோடையும் ஒப்பந்தம் செய்து கொள்வது. அந்த ஒப்பந்தம்ங்கிறது எப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் அந்த ஒப்பந்தம் சரியாக இல்லைன்னா அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட இல்லை வாழ்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த அந்த உறவை முறித்துக் கொள்வதற்கு, அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஐடி லெவலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண், கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் கூட, அந்த பெண் வந்து குழந்தை இருந்து ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு திருமணம் செய்கிறதுக்கு ஒரு விருப்பம் காட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன வந்து சும்மா இருக்க முடியலையா, இன்னும் ரொம்ப பச்சையாக சொல்லுவாங்க, உனக்கு ஆம்பளை சுகம் கேட்குதா, நீ வந்து இந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, உனக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்பாங்க. இன்றைக்கி 2026 இன்றைக்கி எவ்வளவோ கல்வியால் மருத்துவத்தால் நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே அப்படி ஒரு பெண் மேலே ஒரு விமர்சனம் இருக்க வந்தது. ஏன்னா ஆனால் அதுவே ஆண் வந்து ஒரு குழந்தையோட தனியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பாவம் அந்த குழந்தைய வச்சுட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஆணுக்கு ஒரு சலுகையை கொடுக்கக்கூடிய சமூகம் தான் பெண் வந்து மறுமணம் செய்யும் போது பெண் மேலே ஒரு விமர்சனம் வைக்குது. ஆனால் இஸ்லாம் வந்து 1500 வருடங்களுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு உறவில் இருந்து நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு நீங்கள் நரைத்திருந்தாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை, இன்னொரு துணையை நீங்கள் தேர்வு செய்து கொள்வதற்கான அதிகாரம் இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஸோ அந்த கிளைமாக்ஸை வந்து ஒரு மறுமணத்தை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு கிளைமாக்ஸை தான் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து என்னோட ஆசை. ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, மறுமணத்தை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு கிளைமாக்ஸ் தான். சார் இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு அழகான மென்மையான மௌனமான காதல், அந்த வாலிப வயசில் ஊர் அந்த மாதிரி இடத்துல எப்படி நடக்கும் அப்படின்றது உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் திரைக்கதை அமைஞ்சதா, இல்லை நீங்கள் கேள்விப்பட்டதன் அடிப்படையிலா, இல்லை நீங்கள் பார்த்த காட்சியின் அடிப்படையில்? என்னோட அனுபவத்தில் இல்லை, எனக்கு அப்படி காதல்லாம் கிடையவே கிடையாது. என் லைஃப்பில் நிலவுஃபரே கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து கோஎட்டு படித்தாலும் நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து பக்கத்தில் இருக்கிற பெண்ணுக்கிட்ட பென்சிலோ எரேசரோ கேட்டால் வெளியில் போய் முட்டி போடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் படித்து வளர்ந்தோம். அதனால் எங்களுக்கெல்லாம் எங்களுடைய வாத்தியார்கள் அவ்வளோ சலுகைகள்லாம் தரவே இல்லை. வந்து இது வந்து ரிசர்ச் பண்ணோம். வந்து ஆக்சுவலாக என்னென்னா, அந்த கதைக்குள்ளார நெசவு அவங்க வாழ்வியல் மட்டும் இருந்தால் ரொம்ப ட்ரை ஆகிடும், மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து ஒர்க் ஆகாதுன்னு. அப்போ அங்கே அந்த கதைக்குள்ளார காதல் வைக்கலான்னு தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த ஊருக்குள்ளே போய் ஒரு காதலை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த ஊரில் காதல் கதை பண்ண முடியுமாங்கிற அளவுலாம் எனக்கு டவுட் வந்தது. அப்போ தான்
அது நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது அந்த குடத்துக்குள்ளே சோப்பு போடுறது அப்படிங்கிற ஒரு எபிசோடு கிடைச்சது. அது உண்மையாக அந்த ஊரில் காதலை சொல்கிறதுக்கு அப்படி ஒரு வழி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அது அங்கே இருந்த கதை தான். அது வந்து அதுவுமே அந்த பொண்ணுங்க 6 மணிக்கு மேலே குடத்தை எடுத்துகிட்டு படித்துறையில் போய் இருந்து பாடு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பொண்ணுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அங்கே காத்திருப்பாங்க, கலர் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுங்க வந்த டைம் தான் வரும் 6 மணிக்கு மேலே, மகரிப்புக்கு மேலே வரும்போது இந்த பசங்க இந்த பொண்ணுங்களுக்காக கலர் பார்க்குறதுக்காக காத்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுங்களும் அந்த பசங்க காத்திருக்காங்கிறதுக்காக கல்யாண வீடுகளுக்கு போகிற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போவாங்க வந்து. ஸோ அது வந்து அந்த ஊரில் இருந்த ஒரு வழக்கம். வந்து கிராமப்புறத்தில் இருந்துட்டு சைல்ட்ஹுட்டில் பார்த்துருக்கேன் சார். உண்மையாக ஒவ்வொரு காட்டு ஸ்மெல் வருது, வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த ஸ்மெல் வருதுன்ற சின்ன சின்ன சீன்ஸ் கூட ஒவ்வொருத்தரும் ஆமாம் இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இதை நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சார் கதைக்கு அமைஞ்சிருந்துச்சு. உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சது தமிழரசியா இல்லை நிலோஃபர் அப்படின்னு கூட வைக்கலாம் சார் கேள்வி. ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ணுறது தான். கரெக்டாக ரெண்டுமே பிடிச்சிருந்தது. நிலோஃபர் வந்து என்னென்னா வந்து ஆக்சுவலாக பிடிக்கிறதுக்கு ரொம்ப காரணம் என்னென்னா, நான் அப்படியான கதைகளை நிறைய கேட்டிருக்கிறேன். அதாவது பேசவே முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் பேசுகிறாங்க, அதுவும் வந்து 4 சோறு எப்படி வீடாகுங்கிற மாதிரியான போல்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால. அப்புறம் கதையில் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நீங்கள் வந்து வெறுமனே நீங்கள் எழுதப்படுற கதாபாத்திரம் மட்டும் இல்லை, நம்ம ஒரு கதாபாத்திரத்தை எழுதிடலாம், அதை உயிர்ப்பாக மாற்றுறது வந்து இன்னொருத்தங்களுடைய பங்களிப்பும் சேர்ந்து தான். இப்போ மாளவிகா மனோஜோடைய முதல் படம் இது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜோ, ஆண் பாவம் பொல்லாதெல்லாம் நடித்தாங்க. ஸோ இதில் வரும்போது அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக மாற்றினாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. இப்போ இஸ்லாமிய பெண்கள் ரொம்ப அடர்த்தியான புருவம் இருக்கும், புருவத்தை எடுக்க மாட்டாங்க. கையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுடைய தோல் பகுதியிலலாம் ஒரு பூனை ரோமம் இருக்கும். அது வந்து நம்ம யதார்த்தத்தில் பார்த்த பெண்கள் அப்படிங்கிறனால நம்ம அப்படியே காட்சிப்படுத்துங்கும் போது அதை அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எழுதின கேரக்டர் அப்படியே திரைக்கு வந்துச்சு, சிந்தாமல் சிதறாமல். பொதுவாகவே நம்ம எழுதுகிற கதையோ இல்லை எழுதுகிற ஒரு கதாபாத்திரமோ ஒரு 40% சிந்திடும் நம்ம திரைக்கு கொண்டு வரும்போது, சிந்தி சிதறிடும் வந்து. ஆனால் நிலோஃபருடைய இது வந்து அவங்க அந்த கேரி பண்ணதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றினாங்க. அதனால் எனக்கு நிலோஃபர் தமிழரசியும் பிடிக்கும், நிலோஃபரையும் பிடிக்கும்.